மக்களே, வெல்கம் பேக் டு அன்புடன் சுசி. இன்னைக்கு நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி. அதுவும் முக்கியமாக விறகடுப்பில் நான் செய்ய போகிறேன். நம்ம ஊருக்கு வந்ததுலேருந்து ஏதாவது சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம். எங்கள் அப்பா டேய் ஞாயிற்றுக்கிழமைக்கு பிரியாணி செய்யடா அப்படின்ற மாதிரி 1.5 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அதை தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டு ஜாலியாக கலகலப்பாக பேசிக்கிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்காக வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறியா? இம்மா நேரம் ஆளையை காணும், திடீர்னு வந்துட்டு நடிக்கிற. இது அள்ளி வைக்கிறது ஒரு வேலை. இது எனக்கு அள்ளி வைக்க தெரியாது, நீ இப்போ அள்ளி வைக்கிற. அம்மா நாங்கள் நடிச்சிட்டு இருக்கோம்மா, சுமார். எங்கள் அம்மா நாங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது கூட தெரியாமல் நாங்கள் தான் ஜாலியாக பேசுறதெல்லாம் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு அதை பண்ணாண்ணா இதை பண்ணானான்னு கேட்டுட்ருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே விறகு அடுப்பு இருக்குது. இந்த வரைக்கும் நான் வந்து எங்கள் பாட்டி வீட்டில் இருந்திருக்கோம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது. அப்புறமா இன்னொரு ஊரில் போய் கொஞ்ச நாள் தங்கியிருந்தோம். எங்கள் அம்மா என்ன தான் கேஸ் அடுப்பு இருந்தாலும் விறகு அடுப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கேஸ் அடுப்பு இல்லாமல் கூட இருந்துருவாங்க, விறகு அடுப்பு இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னமும் எங்கள் வீட்டில் வந்து அதிகபட்சமாக வந்து விறகு அடுப்பில் தான் சமைக்கிறாங்க எங்கள் அம்மா. அது மாதிரி வடித்து தான் அதிகபட்சம் சாப்பிடுவாங்க. இப்போ தான் ரீசெண்டாக ஒரு எலக்ட்ரிக்கல் குக்கர் வாங்கி கொடுத்தேன் அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம். இப்போ யாருக்கு கேஸ் பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஏன்னா விறகடுப்பு இருக்குது எங்கள் வீட்டில். அது வந்து விறகடுப்பு இருக்குன்றதை விட அதை ரெகுலராக இன்னும் சமைக்கிறோன்றது தான். இப்போ திடீர்னு போய் சமைக்கிறோன்னா அது கஷ்டம். ஒருத்தவங்களுக்கு வந்து அதில் திடீர்னு போய் அடாப்ட் ஆகி அது எப்படி என்னன்னு அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னும் ரெகுலராகவே நாங்கள் அதில் சமைக்கிறதுனால எங்களுக்கு அந்த கேஸ் பிரச்சனை வந்தாலும் அது பெரிய பிரச்சனையாக தெரியாது. காய்கறி வெட்டிகிட்டு இருக்க கேப்பில் இப்போ எங்கள் வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குலாம் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதுதான் வந்து வெளியில் இங்கேருந்து போனோமா அப்படியே என்ட்ரன்ஸு. அப்படியே வாக்குவே மாதிரி போயிட்டு இதுதான் எங்கள் வீடு. ஜாலியாக உட்காந்து இங்கே கதை பேசுவோம். நைட் நேரத்துலலாம் வந்து காற்று வரல அப்படின்னா கரண்ட் போயிடுச்சுன்னா இங்கே தான் வந்து கதை பேசுவோம். அது மாதிரி சம்மரில் இங்கே தான் நல்லா தூங்குவோம். இங்கே உட்காரத்துக்குன்னு கொஞ்சம் இடம் வச்சுருக்கோம். அப்புறம் அப்படியே இது வந்து இதுதான் ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸாக முன்னாடி இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வண்டி போகிறதுக்கு வரத்துக்கெலாம் சரி வரல. அதனால் இப்போ அந்த என்ட்ரன்ஸை இங்கே இந்த வழியாக தான் வருவோம். அப்போ வண்டி போகிறதுக்கு வரத்துக்கெலாம் ரோடு இல்லாதனால சரி வராதனால என்ட்ரன்ஸை வந்து நம்ம அந்த சைடாக மாற்றியாச்சு. இதுதான் நம்ம வீட்டோட நேம் போர்டு. 1997 4ஆம் மாதம் 20ஆம் தேதி கட்டியிருக்கு. எல்லாம் எரியுதா இல்லையா? ஓகே, இன்னும் நல்லா தீ பிடிக்கணும். பிடிச்சாதான் சரி வரும் மேடம். இன்றைக்கி வந்து நீங்கள் பிரியாணி சமைக்கிறதெல்லாம் பார்க்க போகிறதில்ல, சும்மா நாங்கள் எதாவது பேசிகிட்டு இருப்போம். குத்துமை இப்போ தான் பிரியாணி செய்ய போகிறேன். ஆனால் அதுக்கே எங்கள் வீட்டில் எல்லாம் நான் செய்கிற பிரியாணி தான் சூப்பர்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஒரு தடவை இவங்க வீட்டுக்காரவங்க எங்கள் வீட்டுக்கு என்னை பார்க்க வந்தாங்க பாருங்க. அன்னைக்கு ஒரு குழம்பு வச்சேன். இந்த குழம்புக்கு இவங்க வீட்டுக்காரங்களே அடிமையாயிட்டாங்க. குடும்பமே, மொத்த குடும்பமும். ஆமாம், என்ன குழம்பு? ஆட்டுக்கறி குழம்பு. அது நல்லாவே இல்லை அன்னைக்கு வச்ச குழம்பு. வெங்காயம் கூட வதக்கல ஒழுங்கா. அது பொறாமையில் யாரோ தூவி விட்டது. எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. எல்லாத்தையும் நீயாவே செஞ்சு நீயாவே சாப்பிட்டு நீயாவே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன். அடுத்தவங்களை கேட்கணும் எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ கூட கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க அந்த குழம்புக்கு. நல்லதுக்கு காலம் இல்லை. திருநாவா கருணாவா ஏதோ ஒருண்ணா. இந்த அடுப்பில் சமைக்கிறது ஈஸியும் கஷ்டமும் ரெண்டுமே தெரியுமா? ஈஸியா கஷ்டம்னா நீ தான் கிறுக்கு, எல்லாரும் கிறுக்கு. இல்லை, ரெண்டும் தான். எப்படின்னு கேளு. அச்சோ சொல்லு, ரெண்டு எப்படின்னு கேளு. எப்படி? இந்த வெறும் அடுப்பில் தீ வந்து கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் எரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். வெறுக அப்படியே எரிஞ்சு முடிய அப்படியே விறகு லைட்டாக உள்ளே தள்ளணும். அந்த பக்குவம் தெரியணும்.
இதுக்கு ஃபுல்லாகவே ஊற்றிடலாமா? நீங்க மாஸ்டர் ஆச்சே, ஏன்டா கேக்குறீங்க? நெய்யை கொஞ்சம் லைட்டாக வாசத்துக்கு, அதாவது எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக இதையும் சேர்த்துக்கணும். கடைசியாகவும் நெய் போட்டுப்போம். இப்போ லைட்டாக அப்படி ஒரு சொட்டு காட்டிட்டு மூடி வச்சுட்டு கடைசியாக தம் போடும்போது லைட்டாக நெய்யை தூவி விட்டுக்க வேண்டியதான் மேலே. என்ன மேடம் அசிஸ்டண்ட்டா எனக்கு நீங்கள்? வேலை செய்கிறேன்னு வந்து சும்மா நின்று பண்ணல, மூஞ்சி ஸ்க்ரீனில் காட்டுறதுக்கு நானும் இந்த சேனலில் ஒரு பங்களிப்பு பண்ண வேண்டும் அப்படின்னு. புகையுது பாரு. யாருக்கு? அடுப்பு. ஊருக்கே தெரிகிற முக்கியமான விஷயம் பட்டை கிராம்பு, அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். இதெல்லாம் என்னன்னே தெரியல, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இதை கடல் பாசின்லாம் சொல்கிறாங்க. இதையும் போடுவோம். என்ன கண்டுபிடிக்கலாம்? நம்ம தெரியாதுன்னு சொன்னாக்க கண்டுபிடிச்சிருவாங்க போலியே. டவுட்டுன்னு சொன்னால் கூட நம்ம டூப்ளிகேட் கண்டுபிடிச்சிருவாங்க போலியே. எல்லாம் எண்ணி 4 நாள் தான் போடணும். பிரியாணி இப்போ வந்து 1.5 கிலோ 4 டம்ளர் செய்கிறோம். அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடிச்சு நிறவிடக்கூடாது. 4 ஏலக்காய், 2 இலை, இப்படி தான் பார்த்து தான் போடணும். அதுதான் லிமிட்டு. இப்போ ஒரிஜினல் ஊற்றுப்பியா? இருக்கலாம். வெறும் அடுப்பை பார்ப்போம். அடுப்பு ஸ்லோவாக இருக்குது, சிம்மில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆமாங்க, அதெல்லாம் அப்படி தான். நான் வந்து ஒரு மாஸ்டர் ஷெஃப். ஒரு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கே. உனக்கு ஒரு கொஷின் வச்சுருக்கேன். கொஷின் தான் நல்லா இல்லை. சரி, உனக்கு ஒரு கேள்வி வச்சுருக்கேன். அந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்கிறேன்னு பார்ப்போமா? ஆனால் நான் சொன்னதுக்கப்புறம் நீ நம்ப மாட்டேன், அதையும் நான் பேச சொல்லிடுறேன். நம்ம வீடு இருக்குல்ல, அதை கட்டுறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சரி, முதல்ல இப்போ வீடு கட்ட எவ்வளோ ஆகும்னு உனக்கு தெரியுமா? ஆகுமே இல்லை, தெரியுமா தெரியாதான் கேள்வி. சரி, அப்ப நம்ம வீடு எப்ப கட்டிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு கட்டி வந்து குடி போனது 96 எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन ராங். 97 போர்ட்ல இருக்கு, நான் பாத்துட்டேன். சரி, 97 அதுக்கு 4 லட்சம் இருக்கு. என்ன புடிச்சான்? 4 உடம்பு ஃபுல்லா இருக்கு கிரெயின். எப்படியோ குத்து மதிப்பா அடிச்சு விட்டுட்டு இல்ல நாங்க பேசும்போது காலை வாங்கியிருப்பேன். நீங்க எப்ப பேசுனீங்க? காலெல்லாம் வாங்கல, எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா மக்களே, எங்க வீடு கட்டுறதுக்கு 4.5 லட்சம் தான் ஆச்சு. இந்த வீடு சுத்தி இருக்கிற மதில் மொத்தமா சேர்த்து எல்லாமே 4.5 லட்சம் தான். 96ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 97ல் முடிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து 4.5 லட்சத்துலேயே கட்டி முடிச்சாச்சு. எங்க அப்பா வந்து கடனே எதுவும் வாங்கல, ஒரு 2 காசு வச்சே கட்டி முடிச்சிட்டாரு. மந்திரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்ம அங்கேருந்து இங்கே வர்ற அளவுக்கு எவ்வளோ தூரம் விலைவாசி உயர்ந்துருக்குன்னு போடு. அங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கையிலே என்னோட மெத்தடை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடுறாங்க. ஃபஸ்ட்லேருந்து வேணால் மறுபடியும் இன்னொரு தடவை சொல்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச பட்டை கிராம்பு எல்லாம் போட்டாச்சு. அடுத்து முந்திரி கொஞ்சம் வந்து என் கூட ஒருத்தி இருக்காள்ல, நல்லா திம்பா, அவளுக்காக முந்திரி எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம், அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு நல்ல செஃப்னு நினச்சிட்டு எங்கள் அம்மா நான் வரும்போதெல்லாம் என்ன பிரியாணி செஞ்சு கேட்குறாங்க. நானே ஒரு குத்து மதிப்பு. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, அவங்க மட்டும் நான் நல்லா சமைக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஊர் ஃபுல்லாக வேறு போய் ஏம்மா சூப்பராக சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துலேருந்து சொந்தக்காரங்களாம் வந்து நம்மளை கேட்கும்போது இதுக்கு ஆமான்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறதான்னு முழிக்க வேண்டியதாக இருக்கும். இல்லைதான். ஏன் உனக்கு அந்த டவுட்டு? ஓகே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா அம்மாக்களும் அப்படி தாங்க. தன் பையனோ பொண்ணோ வந்து எப்படி சமைச்சாலும் அது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அதில் நமக்கு ஒரு ஆனந்தம், அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். என்ன கரெக்டு தானே? இதை நீ இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, அடுத்து வெங்காயத்தை கொட்டுவோம்.
ஆன் பண்ணிட்டேன். நான் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யார்கிட்ட கற்றுக்கிட்டேன், எங்கள் சித்திகிட்ட தான் கற்றுக்கிட்டேன். என்ன சொல்லியிருக்காங்க, வெங்காயத்தையும் தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கணும். அதனால் நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயத்தை வதக்கறியோ இல்லையோ, ஆடியன்ஸை போட்டு வதக்கிட்டு இருக்க நல்லா. நீ ஒரு கேள்வி கேட்டல, நான் ஒரு கேள்வி கேட்கவா? அச்சோ, குதர்க்கமாக கேட்பானே, கேளு. ஈஸி கேள்வி. போன வாரம் கூட கேட்டேன், தப்பா தான் பதில் சொன்னேன். இந்த தடவை கரெக்டாக சொல்லுவேன். நீ என்ன கேள்வி கேட்க போற, நான் கேட்கவா? நானே முடிச்சிட்டேன். அப்ப கல்யாண தேதி எப்ப? 15 செப்டம்பர் 15. போன வாரம் கேட்டா நான் மறந்துருப்பேனா? போன வாரம் இல்ல, ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு 15க்கு 13th கேக்கு சாக்லேட்டோட வாங்கிட்டு வந்து முட்டி போட்ட அந்த ஜென்டில்மேன் இவர் தான். முந்தா நாள் கூட கேட்ட, அது யூனிவர்சல் கோடு, எல்லாருமே அப்படிதான். ஒரு டேட், ஆக்சுவல் டேட் ஒன்று இருக்கும், நாங்க வேற ஒரு டேட் சொல்லுவோம். அது எதுக்கு அப்படின்னா, அது நாங்களாம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கு. இப்போ கரெக்டாக சொல்லிட்டு அது அங்கேயே முடிஞ்சு போயிடும் சப்பையா. இப்போ தப்பாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை 2 அடி வாங்கி அப்புறம் அதை சரி பண்ணி அதில் ஒரு ஜாலியாக ஒரு இது ஓடும் பாரு. அதுக்கு தான் நாங்கள் வந்து இப்படி யூனிவர்சலாக நாங்கள் வந்து அதை என்னதான் கரெக்டாக தெரிஞ்சாலும் தப்பாக சொல்றது. நீ 13th கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லும்போது நான் ஏன் தெரியுமா வேலையான்னு சொன்னேன். சரி 2 நாள் கேக்காவது கிடைக்குது, அட்லீஸ்ட் இப்படி தப்பா சொல்லியாவது 2 நாள் கேக்கு கிடைக்குது நல்லா திங்கிறதுக்கு. இது யூனிவர்சல் தான், எல்லாருமே இப்படி தின்னுக்கிட்டே இருங்க. நாங்கள் சம்பாதிக்கிறதுல இப்படி அழிச்சிக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்க கேப்பில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன். என்னன்னா, நாங்கள் சென்னையில் இருந்த காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரு விஷயம் புதுசு புதுசாக தெரிஞ்சுப்போம் இல்லையா? அப்படி பிரியாணி எங்களுக்கு தெரிய வர காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையில் தான் நாங்கள் போய் பிரியாணிலாம் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் பேசிலாம் சென்னை போகும்போது தான் அந்த நமக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிது. அப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா கடையும் சொல்லி எல்லா கடையுமே நல்லா இருக்குன்னுவாங்க. நாங்களும் பிரியாணி ஒரு கடையில் சாப்பிட்டா சூப்பராக இருக்குன்னாக்கா, வேறு கடை கேட்டாக்கா எல்லா கடையிலும் இப்படி தான் இருக்குன்னுவாங்க, நல்லா இருக்குன்னுவாங்க. சரி ஓகே, இது சரிப்பட்டு வராதுன்ட்டு என்ன பண்ணிட்டோம், சென்னையில் இருக்க எல்லா கடையும் லிஸ்ட் எடுத்து அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பிடிச்சி ஒரு கடைக்கும் போய் சாப்பிட்ணுன்னு நாங்கள் 2 பேரும் சாப்பிதான் எடுத்துகிட்டு ஒரு கடையிலையும் போய் சாப்பிட்டோம். ஆமா, ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு கடைக்கு போவோம். அப்படியே ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் ஒரு காலம். இப்போ பாருங்க, நானே ஒரு ஃபேமஸ் ஷெஃப் ஆகிட்டேன். என் பேர் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட வேண்டியதான். சரி மக்களே, வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்ருக்கோம். இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ பிரியாணி செய்கிறதே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு தைரியம் வேணும், அது ஒரு சேலஞ்சு. அதுலேயும் தவறாக செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். அது எனக்கு இந்த சின்ன வயசுலேயே வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிரியாணி நான் செய்கிறது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, இதே பாருங்கள், இந்த வீடியோவில் லாஸ்ட் கிளிப்பில் பாருங்கள், இதே பிரியாணி எடுத்து நான் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவேன். அது நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் முக்கியமாக எங்கள் அம்மா இருக்காங்க பாருங்க, அவங்க எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லிக் கொடுக்க கூட வேணாம், அவங்களே சொல்லுவாங்க. மற்றவங்களாம் நான் சொல்லி கொடுத்து செய்ய சொல்லுவேன், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இவ இருக்கா பாருங்க, இவளை பற்றி கவலையே கிடையாது. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, பிரியாணி அப்படின்னு பேர் இருந்தாலும் திங்கிற வயவலாம். பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தக்காளி இவ்வளோ வெங்காயம் நம்ம போட்டிருக்கோம், ஓகேவா? இப்போ இது எந்த அளவுக்கு வதங்கணுன்ற ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா கேட்டுவாங்க. நம்ம வந்து சமைச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான் இருக்கணும், அந்த அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கங்க. நீங்கள் இன்னையிலேருந்து இப்போ எப்போ போய் கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டாலும் நல்ல கடையில் போய் பாருங்கள், வெங்காயம் தக்காளி கிடக்கிறதே வந்து அந்தளவுக்கு தெரியாது, அது தேடி தான் கண்டுபிடிக்கணும், அந்த அளவுக்கு வதக்கணும், ஓகேங்களா? மட்டன் என்ன பண்ணிட்டோம், வீட்டில் உள்ளே வந்து குக்கர்லேயே வச்சுட்டோம், கேஸ் அடுப்புலேயே வச்சு. இங்கே வந்து 2 விஷயம், ஒன்று குக்கர் கறி பிடிக்கும், அது கழுவு கஷ்டமாக இருக்கும், அப்புறம் வந்து வேவறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அப்படின்னால குக்கரில் வச்சு கேஸ் அடுப்புலேயே வச்சாச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிடுச்சு, ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அடுத்து மாதம் வந்து நான் வேற முன்னாடியே ஏகப்பட்ட பிட்டு போட்டேன், அதனால நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, வேற லெவலில் இருக்குது. ஆமாம், செமையாக வருது, சிக்கிது இப்போவே. சரி, ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அடுத்து வந்து லெமன் பொழிஞ்சு ஊற்றிட்டு தயிரை ஊற்றிட்டு அரிசியை போட்டு கறி ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் போட்டு தம் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
அதே எடு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. முக்கியமாக அடி பிடிக்காமல் அப்பப்போ சிம்மில் ரொம்ப சிம்மிலே வச்சு அடி பிடிக்க விடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து லெமன் புழிஞ்சு ஊற்றிட்டு மசாலா போட்டுட்டு அப்புறமா கறி ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் அரிசியும் கறியும் போட்டு தண்ணி வச்சு முடிச்சிட வேண்டியதுதான். மசாலா வந்து நிறைய போடக்கூடாது, ஏன்னா மசாலா அப்படியே மூஞ்சில் அடித்த மாதிரி வரும். லைட்டாக தான் போடணும், அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வந்து பாக்கெட்டை படித்து பார்த்துட்டு 1/2 கிலோ கறிக்கு இந்த ஒரு பாக்கெட் மசாலா அப்படின்னு போட்டுருவாங்க. அப்படிலாம் தேவையில்ல. கரெக்டாக வந்து ஒரு அந்த 1/2 கிலோ கறிக்கு அந்த பாக்கெட் ஃபுல்லாக போடணும் அவசியம் இல்லை, அது அரை போட்டாலே போதும். நம்ம வந்து பார்த்து போட்டுக்க வேண்டியது தான். இது வந்து ஃபுல்லாக போட போகிறதில்ல, இவ்வளோ தான் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு ஒரு லெமன் புழிஞ்சு ஊற்றிக்க போகிறோம். இதையெல்லாம் எடுத்துட்டு டைரெக்டாகவே நல்ல லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நம்ம வீட்டு வெங்காயத்தோல் இந்த மாதிரி இந்த காய்கறியோட கழிவு எல்லாமே வந்து இங்கே இருக்க செடிக்கு வந்து உரமாக அப்படியே போட்டுருது. பக்கத்துலேயே இருக்குல்ல, அப்படியே தூக்கி அப்படியே போட்டுருவோம், அவ்வளோதான். எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. இங்கே கிராமத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். சரியா, அரிசிக்கு தண்ணி எவ்வளோ வைக்கணும்? நீங்கள் தானே சார் ஷெஃப்பு, ஏன் கிட்ட கேட்குறீங்க? அப்போ நான் தான் ஷெஃப்னு கேமரா பார்த்து உண்மையை ஒத்துக்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சரி சொல்லு, நீ தான் ஷெஃப், ஆனால் பார்க்குறவங்களுக்கு தெரியும் யார் சமைக்கிறாங்கன்னு சொல்லு. நான் தானே சொல்லித்தரேன். இப்போ முக்கியமான பிரியாணிக்கு முக்கியமாக என்ன தெரியுமா தேவை? எவ்வளோ தண்ணி வைக்கணும்னா தேவை. சரி, இப்போ அதை நான் தானே சொல்ல போகிறேன். ஆமாம் சொல்லு, அதான் கேட்குற, சொல்லு. சொல்கிற அதே பேசிகிட்டு இருக்க, சொல்லு. 1க்கு 2. சரி வச்சிரும். அடுத்து தயிர் லைட்டாக ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா புளிப்பு நல்லா தெரியும், ஏன்னா ஒரு லெமன் ஏற்கனவே ஊற்றிருக்கோம். இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கறி கூடயே செய்வாங்க. நம்ம வந்து கறியை தனியாக வேக வச்சதுனால நேராக இதுலேயே ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி சமைக்கும்போது பக்கத்தில் எப்பயுமே குண்டாலில் தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கை கழுவிட்டு ஒரு துண்டை ஒன்று தோல் போட்டுக்கிட்டு நல்லா வாட்டமாக இருக்கும். ஓகே, இப்போ மசாலா போட்டாச்சு, தயிர் போட்டாச்சு, எல்லாம் ஆல் இன்க்ரீடியன்ஸ் போட்டு ரெடியாக இருக்குது. இப்போ அரிசியை போட்டுட்டு நம்ம கறியை அப்படியே உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வைங்களேன். அடுத்த 1/2 மணி நேரத்தில் பிரியாணி ரெடி. எல்லாம் போட்டு ரெடியாக எப்படி இருக்கு பாருங்க மசாலா, அந்த இதோட இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் இப்போ கறியும் நம்ம வந்து ரைஸையும் உள்ளே இறக்குறோம். ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை, ஏன்னா கறி ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ கறியை உள்ளே போடுவோம். இந்த நெஞ்செலும்பு பீஸ்லாம் எனக்கு ஓகேவா? அதுக்குள்ளே பங்குக்கு வராமல் பாருங்க. அங்கே ஒருத்தன், எங்கள் வீட்டில் இன்னொருத்தன், அவன் பேர் தேனோஸ். அவனை ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவனை மட்டும் வச்சு ஒரு வீடியோ போடுறான் பாருங்கள். அவன் இந்த நெஞ்செலும்புக்கு இப்போ ரெடியாக பண்ணிப்பான். கறியை பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கவன் வந்து இப்பயே போட்டிக்கு வரான் ஒருத்தனுக்கு. இதில் ஹைலைட் என்னென்னா, இப்போ என்ன காட்டு, இப்போ ஹைலைட் என்னென்னா அவனுக்கு பேர் வச்சதே இவன் தான், வீடியோ எடுக்கிறவன் தான். ஆனால் இவனே பாருங்க, அவனுக்கு சோறு போடாமல் அவனுக்கு பங்குக்கு வரான். இப்போ கிட்ட வந்து காட்டு. பாருங்க, வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்கு. முடிஞ்சு போச்சு, மசாலா கறி எல்லாம் போட்டாச்சு. இப்போ வந்து ரைஸ் உள்ளே போட்டுட்டு தண்ணி ஊற்றி டம் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக உப்பு கம்மியாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை, அதிகமாக மட்டும் போட்டுறாதீங்க. கம்மியாக போட்டால் கூட பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, வேற லெவலில் இருக்கே. உருட்டு, நல்லா உருட்டு.
உண்மையாக நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு போயிரு. இன்னும் ஆக போகிறீங்கன்னு எனக்கு தெரில. யார் யார் என்னென்னு எனக்கு வாங்கி வைக்க போகிறீங்கன்னு தெரில. நைட்டு ரெடி ஆகிடுச்சு. இருக்குன்னு பார்த்துட்டு தம் போட்டுற வேண்டியதான். ஓகேவா? கிட்ட வந்து பார்க்குறீங்களா? இதுதான் கரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரியாணி. அடுத்து நம்ம மேலே தம் போடுறோம். இந்த சல்லடை கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆஃப் பண்ணிவிடு. மோட்ரு தண்ணி வலியுது, மோட்டர் ஆஃப் பண்ணு. ஏன்னா இது எதுக்குன்றது நிறைய பேருக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அதாவது விறகடுப்பு இருக்கிற வீட்டில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் வந்து எப்பயுமே வந்து எரிச்சு முடிச்சதுக்கப்புறம் சாம்பலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி இருக்கிறதுனால கங்கு எடுத்து மேலே போட்டு தம் போடுறதுக்காக கரண்டி எடுத்துருக்கோம். அடுப்பு அணைஞ்சிடுச்சுன்னா வேற புகை மூட்டமாக இருக்கும். நல்லா புகை கிளம்பும். இங்கே எடுக்கவும் கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் கங்கு அந்தளவுக்கு இல்லை, கூட தான் இருக்குது. அதை எடுத்து மேலே வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பு புகையாக வருது. இதை வந்து இப்போ எரிய வைக்கணும். அவ்வளவுதான், எரிஞ்சிருச்சு. மேலே கங்கு போட்டாச்சு, கீழே எரிஞ்சிட்ருக்கு. பிரியாணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். பொல தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அருமையாக ரெடி ஆகிடும். கிட்ட காட்டு. பிரியாணி ரெடி. அருமையாக இருக்குது. வாசமும் அருமையாக இருக்குது. அடி பிடிக்கல. சூப்பராக போட்டு செஞ்சாச்சு. சாப்பிட வேண்டியதான். நல்லா ஜூஸியாக இருக்குது. பார்க்கவே அருமையாக செஞ்சுருக்கோம். அவ்வளோதான் மக்களே. பிரியாணியை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு மூளை வேலை செய்யாது. அதனால் இந்த வீடியோவுக்கு எண்டு கார்டு போட்டு நாங்கள் பிரியாணி வச்சு வெளுக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க நம்ம சேனலில். இனிமேல் ரெகுலராக இதே மாதிரி ஏதாவது கலகலப்பாக நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பிரியாணி சாப்பிடுவோம். வாழை இலை வீட்டில் பிரியாணி நான் செஞ்சது, முட்டை, நாட்டுக்கோழி முட்டை எல்லாமே நம்ம வீட்டு ஐட்டம் தான். தயிர் கூட நம்ம இங்கே வாங்குறது தான். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். நான் இப்பொழுது சாப்பிட போகிறேன். டேய் பீஸு எங்கடா ஓடுற? இலையிலே ஏறான் தான் வந்துட்டேன். மக்கள்